இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பொதுக்காலத்து 21ஆம் ஞாயிறு திருப்பலிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த இறைவார்த்தைகள் வழியாக நாம் இறைவன் தரக்கூடிய அதிகாரத்தை, விசுவாசத்தை பற்றி ஆழமாக தியானிப்போம். திறக்கும் அதிகாரம், கடவுளின் தேர்வு. முதல் வாசகம் செப்னா என்ற நிர்வாகிக்கு இருந்த அதிகாரத்தை பறித்து எலியாக்கிம் என்ற மற்றொருவருக்கு அந்த அதிகாரத்தை சுமத்த கடவுள் எடுத்த முடிவை பற்றி பேசுகிறது. இதுவே திரு அவையில் ஒரு தலைவருக்கு அதிகார மாற்றம் நடப்பதற்கான முன்னோடி பாடம். நான் உம்மை உன் பதவியினின்று நீக்குவேன் என்கிறார் கடவுள். உன் நிலையிலிருந்து உம்மை இறக்குவேன், உன் அடியானாய் எலியாக்கிமை அழைப்பேன், தாவீது குடும்பத்தின் திறவுகோலை அவன் தோள் மேல் வைப்பேன் என்று கூறுகிறார். அதிகார மாற்றம், இங்குள்ள அதிகார மாற்றம் தாவீதின் குடும்பத்தின் திறவுகோல் ஆகும். இதன் பொருள் கடவுளால் வழங்கப்பட்ட மீட்பின் திட்டத்தின் அதிகாரப்பூர்வ நுழைவு மற்றும் வெளியேறும் அனுமதி பற்றி நாம் தியானிக்கலாம். தேர்வு மற்றும் நிலைப்பாடு. கடவுள் ஒருவரை தேர்ந்தெடுத்து அவருக்கு இந்த அதிகாரத்தை அளிக்கும் போது அதை மனிதனால் மாற்ற முடியாது. அவன் திறப்பான், பூட்டை எவரால் வேறாது. இதன் மூலம் தலைமைத்துவம் என்பது மனித விருப்பம் அல்ல, மாறாக கடவுளின் திட்டமே என்பதை வெளிப்படுத்துகிறது. ஒரு தலைவர் அல்லது நிர்வாகிக்கு கிடைக்கும் அதிகாரம் தனிப்பட்ட லாபத்துக்காகவோ அல்லது சுய பெருமைக்காகவோ அல்ல, அது கடவுளின் குடும்பமாகிய சமுதாயத்தின் நலனுக்காகவும் நிர்வாகத்திற்காகவும் வழங்கப்படுகிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு பொதுத்துறை அதிகாரி தனக்கு கிடைத்த அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு ஏழைக்கு நீதி கிடைக்க செய்யும் போது அவர் எலியாக்கிமை போல தாவீது குடும்பத்தின் திறவுகோலை பயன்படுத்துகிறார். செப்பனாவை போல தன்னுடைய தலைமையையும் அதிகாரத்தையும் சுயநலத்திற்காக பயன்படுத்தும் எந்த தலைமையை நீக்கப்படும். இதுவே அதிகாரத்தின் நீதி மற்றும் தார்மீக பொறுப்பு குறித்து நமக்கு பாடம் கொடுக்கிறது. பொறுப்பற்ற தலைமை பற்றி நாம் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். கடவுளின் திட்டத்தை உணர வேண்டும். 2ஆம் வாசகம் கடவுளின் மீட்பு திட்டத்தின் ஆழத்தையும் ஞானத்தையும் கண்டு பவுலடிகளார் வியந்து பாடும் ஒரு புகழ் மாலை. ஓ, கடவுளின் செல்வமும் ஞானமும் அறிவும் எத்தனை ஆழமானவை! அவர் தீர்ப்பும் ஆராய்வதற்குரியவை. அவர் பாதைகள் கண்டுபிடிக்கதற்கரியவை. எல்லா பொருள்களும் அவிடமிருந்தே உண்டாயின என்று ரோமியருக்கு திருமுகத்தின் வழியாக கொடுக்கிறார். அறியப்படாத கடவுளின் திட்டம். கடவுளின் திட்டத்தை, குறிப்பாக யூதர்கள் மற்றும் புறவினத்திற்கான மீட்பு திட்டத்தை மனிதன் முழுமையாக அறியவோ புரிந்து கொள்ளவோ முடியாது. அவருடைய ஞானம் நம்முடைய அறிவை மீறியது. எல்லா பொருள்களும் அவற்றின் இருப்பும் நோக்கமும் கடவுளை மையப்படுத்தியது உள்ளன. இந்த திட்டத்தை பேசினாலும் எந்த முடிவை எடுத்தாலும் அந்த இறுதி நோக்கம் கடவுளை மையப்படுத்துவது என்பதை உணரும் போது நம்முடைய சொந்த அறிவையும் முடிவுகளையும் தாழ்மையோடு கடவுளின் திருவிழத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். இங்கே பொதுநல பார்வை என்ன? பணிவின் தேவை. இன்றைய சமூக திட்டங்கள், தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் ஆகிய மனித அறிவின் உச்சத்தில் உள்ளன. ஆனாலும் அவை எல்லாமே நிலையற்றவை என்பதை ரோமையர் அருமையாக நமக்கு நினைவுபடுத்துகிறார். மனிதன் தன்னுடைய அறிவால் இயற்கையை ஆள நினைக்கிறான், ஆனால் கடவுளின் பாதைகளை கண்டுபிடிக்க முடியவில்லை. இதன் விளைவே சுற்றுச்சூழல் பேரழிவுகள். கடவுளை மையப்படுத்தாத எந்த திட்டமும் இறுதியில் வீணாகிவிடும். கடவுளை மையப்படுத்தாத எந்த திட்டமும் இறுதியில் வீணாகிவிடும். சமூக பணிகளை செய்யும் போது நான் மட்டும் இதை செய்ய முடியும் என்று நினைக்காமல் கடவுள் அவராலேயே இதை செய்ய முடியும் என்று தாழ்மையோடு செயல்பட வேண்டும். இதுவே கடவுளின் ஞானத்தின் ஆழத்தை புரிந்து கொள்வதற்கான வழிகள். விசுவாசத்தின் அடித்தளம். நீ யார்? மத்திய நற்செய்தி கேட்கிறார். நற்செய்தி வாசகம் இயேசுவின் சீடர்களின் வாழ்வில் மிக முக்கியமான திருப்பு முனை பேசுகிறது. இயேசு தம்முடைய பிரசனத்தில் மைய கேள்வி எழுப்புகிறார். மக்கள் திரள் மானிட மகன் யார் என்று சொல்லுகிறது, நீங்களோ நான் யார் என்று சொல்லுகிறீர்கள் என்கிற கேள்வி மிக ஆழமான வாழ்வியல் மாற்றத்தை கொண்டு வரும். மக்கள் இயேசுவை திருமுழுக்கு யோவான், எலியா அல்லது தீர்க்கதரிசி என்று அடையாளப்படுத்தினார். இவை அனைத்தும் சரியானவை என்றாலும் இயேசுவின் முழுமையான அடையாளத்தை அவர் வெளிப்படுத்தவில்லை. பேதுருவின் வெளிப்பாடு, நீரே மெசியா, வாழும் கடவுள் மகன் என்ற பேதுருவில் பதில் அளிக்கிறார். இது மனித ஞானத்தால் கிடைத்த பதில் அல்ல, மாறாக விண்ணக தந்தையின் வெளிப்பாட்டால் கிடைத்தது என்று அவரை கூறுகிறார். நாம் இயேசு யார் என்று சொல்லுகிறோம். இயேசு பேதுருவுடன், நீ பேதுரு பாறை, இப்பாறையின் மீது திருச்சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் மேற்கொள்ளாது, விண்ணரசின் திறவுகோலை நான் உனக்கு தருவேன் என்று கூறுகிறார். பாறை திருச்சபை பேதுரு விசுவாசத்தின் அறிக்கையின் மீது கட்டப்பட்டுள்ளது. பேதுரு தனி மனிதர் அல்ல, ஒரு விசுவாசத்தின் பாறை. அது ஏசாவின் எலியாக்கிமுக்கு கொடுக்கப்பட்ட அதே அதிகாரம் ஆகும். மன்னிப்பு, மீட்கப்படுதல் ஆகிய அதிகாரத்தை, மீட்கப்படுதல் ஆகிய அதிகாரத்தை, அதாவது ஆளும் அதிகாரத்தை திருச்சபை பெறுகிறது. அதுதான் திறவுகோல். சமூகத்தின் கேள்வி என்ன? இன்று இயேசு நம்முடைய சமூகத்தை பார்த்து கேட்கும் கேள்வி இதுதான். நான் யார் என்று நீ சொல்லுகிறாய்? நான் யார் என்று நீ சொல்கிறாய்? நாம் இயேசுவை ஒரு நல்ல மனிதர், ஒரு நல்ல சமூக சீர்திருத்தவாதி என்ன மட்டும் சொல்கிறோமா, அல்லது வாழும் கடவுளின் மகன் மெசியா என்று அறிக்கையிடுகிறோமா என்பது
கேள்வி. நற்செய்தி பணி ஆற்றுகிற போது திருச்சபையின் பணி என்பது சமூக பணிகளை செய்வது மட்டுமல்ல, அது இயேசுவே மெசியா கடவுளின் மகன் என்ற உண்மையான விசுவாச அறிக்கையின் மீது கட்டப்பட வேண்டும். ஒரு பொதுநல ஊழியர் நீதிக்காக போராடும் போது துன்பம் வரலாம், ஆனால் அவருடைய விசுவாசம் இயேசுவின் மேல் இருக்கும்போது அந்த போராட்டம் பாதாளத்தின் வாயில்களிலும் அவரை மேற்கொள்ள முடியாது. பேதுருவின் விசுவாசமே நமக்கு துணிச்சலை தர வேண்டும். அவருடைய திறவுகோல் நம்முடைய சமுதாயத்தில் உள்ள பாவம், அநீதி, பாகுபாடு ஆகியவற்றை பூட்டிவிட்டு நீதி, அன்பு, சமாதானம் ஆகியவற்றை திறக்கும் திறவுகோல் நமக்கு வழங்கப்படுகிறது. இறுதியாக அன்புக்குரியவர்களே, 21ஆம் ஞாயிறு நம்முடைய விசுவாசத்தை இயேசுவின் மீது நிலைத்திருக்க நமக்கு அழைப்பு விடுக்கப்படுகிறது. எலியாக்கிமை போல கடவுள் நமக்கு அளித்த அதிகாரத்தை நீதியுடனும் பொறுமையுடனும் பொறுப்புடனும் பயன்படுத்துவோம். பவுலை போல கடவுளின் ஞானத்தின் ஆழத்தை கண்டு வியந்து தாழ்மையோடு நம் வாழ்வை அவருக்கு அர்ப்பணிப்போம். பேதுருவின் விசுவாச அறிக்கையை ஏற்று இயேசுவே மெசியா வாழும் கடவுளின் மகன் என்ற பாறையின் மீது நம்முடைய வாழ்க்கையும் திருச்சபையின் பணியையும் கட்டி எழுப்பி பாதாளத்தின் வாயில்களை அஞ்சாமல் எதிர்கொள்வோம். மெசியாவாகிய இயேசுவே நம்முடைய பாறை, அவர் மீது கட்டப்பட்ட விசுவாசம் ஒருபோதும் அழியாது. ஆமென்.